வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினந்தோறும் தினசரி பஞ்சாங்கமானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 25/3/2126 நாள் 9/7/2025 புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக இன்றைய முக்கியமான விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், திருவண்ணாமலை கிரிவலம் செய்யக்கூடிய நேரமானது பின்னிரவு 2:32 முதல் தாராளமாக கிரிவலம் செய்யலாம். அதற்கு முன்னால் செய்யக்கூடாது. பௌர்ணமி கிரிவலம். இரண்டாவதாக, இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் புதன்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாசே ஆனி மாதம் 25/3/2126 நாள். ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் 9/7/2025. சூரிய உதயமானது காலை 5:59 அயனம் உத்தராயணி. ருது கிரீஷ்ம ருது. மாசமானது ஜேஷ்ட மாசே ஆனி மாதம் மிதுன மாசே. பட்சமானது சுக்லபக்ஷே வளர்பிரி. திதியானது சதுர்தசி திதி. 51 நாழிகை 23 வினாடி. பின்னிரவு 2:32 வரை. அதன் பிறகு பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி. இன்றைய ஸ்ராத்த திதியானது சதுர்தசி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக, அதாவது சூரிய வம்சாவளிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் ஸ்ராத்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆனி மாதம் மிதுன மாசே சுக்லபக்ஷ வளவரி சதுர்தசி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆனி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக, அதாவது சந்திரவம்சாவளிகள், சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே சுக்லபக்ஷ வளர்பிறை சதுர்தசி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். இன்றைய வாசனமானது
சௌமியவாசரே. கிழமை புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது மூலா நட்சத்திரம் 60 நாழிகை காலை முதல் நாள் முழுவதும். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆனி மாதத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதும் மரண யோகம். இன்றைய விசேஷம் பவித்ர சதுர்தசி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஸ்ரீ அபிதம்சாம்பாள் உண்ணாமலையை சமேத ஸ்ரீ அண்ணாமலையார் சுவாமி மலையை கிரிவலம் செய்ய வேண்டிய நேரம் பின்னிரவு 2:32 முதல். இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் 1:29 முதல் 2:59 வரை. காலை 11:59 முதல் பிற்பகல் 1:29 வரை. யமகண்டமானது காலை 7:29 முதல் 8:59 வரை. குளிகை காலமானது காலை 10:29 முதல் 11:59 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் மரண யோகம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். சந்திராஷ்டமம். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 4:32 முதல் காலை 10:57 வரை சந்திராஷ்டமம். கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 10:57 முதல் மாலை 5:22 வரை சந்திராஷ்டமம். கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு மாலை 5:22 முதல் இரவு 11:47 வரை சந்திராஷ்டமம். கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 11:47 முதல் வியாழக்கிழமை இன்று காலை 6:12 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து ததாஸ்து. எல்லோரும் க்ஷேமமாக இருக்கும்.